ஆண்டவர் நல்லவர், அவர் நன்மைகளை செய்கிறவர். தேவனுடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வழிநடத்தி கொண்டே இருக்கும். அவருடைய நன்மையினால் நம்முடைய வாயை நிரப்புகிறவர், நம்முடைய வாழ்க்கையை நிரப்புகிறவர். இன்றைக்கும் ஒரு நன்மை நிறைந்த நாள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுங்கள். சங்கீதம் 31:19 இப்படி சொல்லப்படுகிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இந்த வசனம் ஒரு வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கைக்கு. ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு கிடைக்கிற பெரிய பலனாக இருக்கிறது இந்த வசனம். இதில் என்ன படிச்சிருக்கோன்னா, அவருடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கிரேட் இஸ் தை குட்னஸ். அவருடைய நன்மை ரொம்ப பெருசு. அவருடைய நல்ல காரியங்கள், நல்ல ஆசீர்வாதங்கள் ரொம்ப பெரிதாக இருக்கிறது. யாருக்குன்னா, அவரை தேடுகிறவர்களுக்கு, எப்பொழுதும் தேவனை நம்புகிறவர்களுக்கு, அதுவும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு பகுதியாக, ஒரு பார்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள் இயற்கையாக இருந்தாலும், எந்த மாற்றமாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், கல்வியாக, படிப்பாக, வேலையாக, எது இருந்தாலுமே எல்லா துறைகளிலும் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலுமே அது நம்முடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும், ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற நம்மளும் இந்த உலகத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறோம். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், வாட் எவர் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் அஸ் வில் இன்ஃப்ளூயன்ஸ் அஸ் இன் சம் வே ஆர் தி அதர். We also face the consequences of our actions. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப பலனையும் நம்ம பார்ப்போம், அடைவோம். நம்முடைய செயல்களுக்கான பின்விளைவுகளையும் நம்ம பார்ப்போம். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இருக்க நல்ல செய்தி, நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, தேவனுடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடும். The good news is God's goodness intervenes. யாரெல்லாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறார்களோ, அவரை தேடுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மை குறுக்கிடும், நன்மைகள் குறுக்கிடும். குட்னஸ் இன்டர்வீன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையாய் அவரை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டும், அவரை நாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் பேச வேண்டும், அவருடைய காரியங்களை கேட்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் மனுபுத்திரருக்கு முன்பாக தேவனை நம்ப வேண்டும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஃபெலோ பீப்புள், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற யாராக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும், நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, வீட்டு பக்கத்தில், நெய்பர்ஸ் யாராக இருந்தாலும், அவர்களுக்கு முன்பதாக அவர்கள் பார்க்கும்படிக்கு, அவர்கள் கேட்கும்படிக்கு நீங்கள் தேவனை நம்ப வேண்டும், நம்பி இருக்க வேண்டும். தேவனை நீங்கள் தேட வேண்டும். அப்படி செய்கிற யாவருக்கும் தேவனுடைய நன்மை பெரிதாக இருக்கிறது. God's goodness is great. God's goodness intervenes in your life. ட்ரஸ்ட் காட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மென். மனிதர்களுக்கு முன்பதாக தேவனை நம்புங்கள். உங்களை பார்க்குற எல்லாருமே நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்றத அவங்க பார்க்கணும், அவங்க கேட்கணும், அவங்க உணர்ந்து கொள்ளணும். நீங்கள் அப்படி தான் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நன்மை பெரிதாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. அற்புதமாக, அதிசயமாக பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நன்மை குறுக்கிடுகிற நாளாக இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கும் தேவன் உங்களை படைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சித்தம் இருக்கிறது. ஆகவே இந்த நாளும் அவரை தேடுங்கள், உண்மையாய் தேடுங்கள், பயத்தோடு தேடுங்கள். மனிதர்களுக்கு முன்பதாக தேவனை நம்பியிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நன்மை குறுக்கிடும். இன்றைக்கும் ஒரு நன்மையான நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.